எப்பா வரவு தள்ளி தள்ளி மூச்சு முட்டி போகும் போல இருக்கப்பா. மூக்குக்குள்ள புகையா போகுது. எப்பா அடுப்புக்குள்ள கொண்டு தலையை விட்டா வேற புகை அடிக்க தான் செய்யும். வேற வரவு யாரு உன் பிரியனா தள்ளுவான்? ஏலா உமா குந்தாணி, வரவு தெரியதுக்கு என் பிரியனெல்லாம் கூப்பிடுவியோ? தூக்கி போட்டு மீச்சு போடுவேன். நாங்க வரதே பெருசு, இதுல என் பிரிய வேற வந்து உனக்கு வரவு தள்ளி விட வராரு. வேற என்னலா, நானே எங்க மூக்குக்குள்ள புகையா போய் மூக்கு தண்ணியா வடியுதுன்னு கடுப்புல இருக்கேன். இதுல நீ வேற நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. வரவை அப்பப்ப தள்ளி விடலன்னா வேற எப்படி அரிசி வியாவும்? அதெல்லாம் வியாவும். நீ முதல் சும்மா இரு. நீ சும்மா வரவு தள்ளியும் தள்ளியும் அவ்வளோத்தையும் தள்ளி விட்டு அவ்வளோ வரவை எரிச்சிட்டேன்னு வையா, மறுபடியும் ரெண்டாவது நீ காட்டுக்குள்ளே போய் வரவு எடுக்க போகணும். கடக்க வரவெல்லாம் இப்பயே எரிச்சு விட்டேன்னா வேற பிரியாணிக்கு என்ன கறியெல்லாம் போட்டு வியாப வைக்கணும். அப்போ வரவுக்கு எங்கே போவா? அப்புறம் விருந்துக்கு வந்து உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் போய் காட்டுக்குள்ளே போய் சொல்லி பொறுக்கிட்டு தெரிய வேண்டியது தான். பெரிய பொண்ணு, அப்படின்னா பத்தாதோ வரவு? நீ பாட்டுக்கு வரவை மனம் போல கொளுத்துனா வரவு பத்தாது தான். நீ பாட்டுக்கு விடு, அது பாட்டுக்கு தனடிலே வந்துட்டு அடக்கட்டும். பிரியாணிக்கு வந்து நான் இப்போ என்னெல்லாம் போட்டிருக்கேன், உள்ள பட்டை கிராம்பு எல்லாமே கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் புதினாவும் போட்டிருக்கேன். அந்த இது நல்லா தண்ணிலாம் கொதிச்சிருச்சு, அரிசியெல்லாம் போட்டு நல்லா அரை கடலை வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறியெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். நெய் இந்த தம் போட்டு அதுக்கப்புறமா தம் போட்டு ரெடி பண்ணிடலாம் பிரியாணியை. நீ சும்மா இரு. நீ பெரிய விஷயம், நீ சும்மா இருந்தாலும் எனக்கு அது பெரிய விஷயம். நீ எதுவும் பண்ணாத தயவு செய்து. பெரிய பொண்ணு, என்னோட பங்களிப்பும் நான் இதுல இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் சொல்லிட்டோம்ல, நீ சும்மா இருக்கதே அதுவே பெரிய பங்களிப்பு தான். இதுல நீ சும்மா இருந்துரு, எனக்கு அதுவே போதும். இங்க பாரு பெரிய பொண்ணு, நீ நல்லா பிரியாணி செய்வன்ற ஒரே காரணத்துக்காக நீ சொன்னதை நான் கேட்குறேன். சரசு, சொல்லுங்கக்கோ. அவ அண்டை கிண்ட கூட்டி சோறு கறி ஆக்குனான்னா வீட்டுக்கு பின்னாடி போட்டு செய்வா கண்டிருக்கு. இந்த உமாளுக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடியே இவ்வளோ இடம் கிடக்க, இங்குன்னு அவ அண்டையை கூட்டி இங்குன்னு சோத்தை பொங்க வேண்டியது தானே. சோறை பொங்கியால கறியை வைக்கால பிரியாணியை கூட்டியால இங்கன வச்சு போடலாம்ல. அவன் எதுக்கு அங்கே வீட்டு முத்தத்தில் கொண்டு முன்னாடி போட்டு வச்சிருக்கா? இங்கன அண்டை குட்டி விருந்துக்கு சாப்பாடு தயார் பண்ணணுன்னா தெரியாதுல்ல. உமாயே தம்பியை கூட்டு விருந்து வைக்கான்னு அங்கே முத்தத்தில் போட்டால் தானே ரோட்டில் போகிற வரையே தெருவில் போகிற வரையிலுக்கெல்லாம் தெரியும். விருந்துக்கு தம்பியாரியே கூப்பிட்டுருக்கா உமா, பிரியாணிலாம் போடியான்னு. அதனால தான் அவன் முத்தத்தில் போட்டிருப்பாளா இருக்கும். சரியா சொன்னிய போங்க சரசக்கா, நானும் அதான் நினச்சேன். இந்த உமாளை பற்றி நமக்கு தெரியாத இழிச்ச வச்சு இவ எது செஞ்சாலும் ஒரு காரியத்தோட தான் செய்வா. இங்கே பாரு சரசு, ஐயே காலையில் இவ கூட நான் சந்தைக்கு போயிட்டேன் பத்துக்க. அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குல்ல பஜாரில், அங்கே போயிட்டேன் பத்துக்க. காய் கடையில் இவ பண்ண கூத்து இருக்கே, கேவலப்படுத்தி விட்டா. ஏங்கோ என்னாச்சு? அதை ஏன் கேட்க சரசு, அழுவுன தக்காளியும் வெங்காயத்தையும் தான் பறக்கியால தவிர நல்ல வெங்காயம் இருக்க தக்காளி தான் பறக்க முடியுங்க. ஒரு கூட அழுவுன தக்காளி இருந்ததையும் எல்லாத்தையும் தாங்க சும்மா தாங்கன்னு கேட்கா. சும்மா தானே இதை நீங்கள் ஹோட்டலுக்கு கொடுப்பிய, அதை கம்மி விலைக்கு தானே கொடுப்பிய, அதை எனக்கு தாங்க சும்மா தாங்கன்னு நின்று ஒரே அளப்பற. எக்கா அப்போ இதெல்லாம் அழுவுன தக்காளியா? இல்லை நான் அதை வாங்கியே விடல, கடைக்காரனும் கொடுக்காண்டேன்னு சொல்லிட்டான். நல்ல வேலை செஞ்சிலச்சு. எனக்கு கடையில் ஒரே கேவலமாக போச்சு. ஏன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, வேண்டாலாம் அதுன்னா கேட்காண்டீங்க. அழுகுன தக்காளி தான்க்கோ நல்லா இருக்கும், நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னுட்டா. அதான் பிரியாணிக்கெல்லாம் போட்டால் தெரியவா போகுது. கடைக்கெல்லாம் இந்த அழுகுன தக்காளியை தான் கொடுப்பானுவோ ஹோட்டலுக்கு. அதிலெல்லாம் நீங்கள் நல்லா வாங்கி திங்க தானே தெரிய. அப்புறம் என்ன அப்படி இப்படின்னு என்னைய போட்டு சமாளிக்கா. ஐயே அப்புறம் என்ன, அந்த கடைக்காரனும் சொல்லியா, அக்கா அதை நாங்கள் மாட்டுக்கு தான் போடுவோம், கடைக்கு கூட அதை நாங்கள் கொடுக்க முடியும், அது வேண்டாக்கா, நல்ல தக்காளி இருக்கு பாருங்க அதை பறக்குங்க அப்படின்னு சொல்லியா. தக்காளி விலை கம்மி தான்க்கா, பறக்குங்க, நல்ல தக்காளியே நிறைய இருக்கு, நீங்கள் எதுக்கு அதை கேட்கியன்னு. அது எதுக்கு உனக்கு, நீ இதை குடுன்னா குடு அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை கடைக்காரங்கிட்ட. எனக்கு ஒரே கேவலமா போச்சு, என்ன இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அப்புறம் அவளை அதை இதை சொல்லி அவளை அந்த கடையை விட்டு நவுத்தி வேற கடையில நான் கூப்பிட்டு வந்து காயெல்லாம் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன பாடுபடுத்தி விட்டா. அப்புறம் அரிசி கடையில பிரியாணி கடையில போய் எனக்கு சாம்பிள் தாங்கன்னு கேட்கா. இவளை என்னத்தை சொல்ல, ஏது பிரியாணி அரிசியே சாம்பிளா? ஆமா, 60 ரூபா அரிசி இருக்கான், 65 ரூபா அரிசி இருக்கான், ஒவ்வொரு ரேட் அரிசி இருக்கும்ல பிரியாணி அரிசி, அதுல ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் தாங்கன்னு சொல்லி கேட்கா. கடைக்காரன் உங்களோட ஓட விட்டு வெளுக்கலையாக்கும். ஐயே கூட கொஞ்ச நேரம் இவ இந்த மாதிரி சாம்பிள் கேட்டுட்டு நின்னானா அவன் கல்ல கொண்டு அடிச்சு மண்டையை உடச்சிருந்துருப்பான். அப்புறம் சாம்பிள் அரிசி கொடுத்தானா கொடுக்கலையா? நல்லா கொடுப்பானே, ரேசன் அரிசி அது. அவன் சும்மா எடுத்து சாம்பிளுக்குன்னு கொடுக்கறதுக்கு, அவன் கையில கொஞ்சம் அள்ளி தின்னு பார்க்கறதுக்கு கேட்டாலும் பரவாயில்ல,
அவ 1 கிலோ கேட்கா. அவன் கொடுப்பானாக்கும். நீங்க முத 1 கிலோ தாங்க, அதுக்கப்புறம் 1 மூடை அரிசி எடுக்கேன், பிரியாணி அரிசி, வீட்டுல விசேஷம் இருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்த்தா. அந்த கடைக்காரன் அசர்ற மாதிரி இல்ல. அப்புறமா ஒரு 5 கிலோ அரிசி அப்புறம் கேட்டு வாங்கிட்டு வந்தா. அது என்ன லட்சுமி அக்கோ, 1 கிலோ சாம்பிள், அதுக்கப்புறம் 10 கிலோ வேணா முட்டையை எடுக்க போறாளாமா? அந்த கதையை கேளு. அவ எதுக்கு சாம்பிள் கேட்டிருக்கா அந்த கடையில? 1 கிலோ சாம்பிள் கேட்டு அந்த கடையில 1 கிலோவா? அப்படி ஒரு 5 கடைக்கு போகணுமா? 5 கடையிலையும் சாம்பிள் 1 கிலோ வாங்கி 5 கிலோ அரிசி வாங்கிடுவாளாம். அதுல பிரியாணி செய்வாளாம். கேட்டியா கதைய? பாத்தியா லட்சு, உமாவோட மூளை எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு பத்தியா? அது சரிதான் இழிச்ச வச்சு, நமக்கு கூட ஒரு நாள் இந்த மாதிரி யோசனைலாம் தோணலையே. அதான் நானும் நினைச்சேன், எப்படி இவ இப்படி எல்லாம் யோசிக்கான்னு. இவ கூட கடைக்கு போனதே தப்பா போச்சு போலையேன்னு தோணுச்சு. அந்த கடைக்காரன் நம்மளை பார்த்தா என்ன நினைச்சிருப்பா அப்படின்னு எனக்கு ஒரே கேவலமா போச்சு. இப்படிதான் இந்த பொம்பளைவெல்லாம் கடை கடையா போய் அரிசி வாங்கிட்டு திரியழுவ போலன்னு நினைச்சிருப்பான். இப்படி உடம்ப வளர்க்கணுமாக்கோன்னு. பாவலட்சுமி அக்கா நீங்க. ஆமா சரசு, எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரி, வேற நம்மள பெரிய மனுஷன்னு கூட்டிட்டு வந்திருக்காள, வந்த இடத்துல அவட்ட கோவப்பட்டுட்டு விட்டுட்டா வர முடியும்னு வேற அவ கூடையே சுத்திட்டு வந்திருக்கேன். அப்புறம் கறி கடையிலையாவது கறி ஒழுங்கா வாங்கினாலா இல்ல அங்கேயும் போய் சாம்பிள் தான் கேட்டாளா? ஐயா, அந்த கூத்த சொல்ல மறந்துட்டேனே. அங்க போய் ஆட்டுக்கறிக்கு பதிலாக அவன் நாய்கறி எல்லாம் கிடைக்குமான்னு கேட்கா. அதுனா காசு கம்மியா இருக்குமா அப்படின்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் மட்டும் போலன்னு வையி இழிச்சு வச்சு அவன் நாய்கறியில இருந்து பன்னிக்கறி வரைக்கும் எல்லாத்தையும் கலந்தடிச்சு போட்டு பிரியாணி செஞ்சிருப்பா. ஐயோ லட்சுமி அக்கா, என்ன சொல்றீங்க? ஆமா சரசு, உண்மையதான் சொல்லியே. அந்த அளவுக்கு இவ கஞ்சித்தனம் பிடிக்கா. இதுக்கு எதுக்கு இவ விருந்து வைக்கணுங்க? வீட்டுல பொங்குற சோத்தையும் கறியும் கொடுத்தாலே போதும், சந்தோஷமா அதை தின்னுட்டு போவோம். இவ பிரியாணி போடியும் கறிச்சோறு போடியேன்னு இந்த பாடு படுத்தியா. எனக்கு கடுப்பா ஆயிப்போச்சு. நல்ல வேலை லட்சம் நீங்க கூட போனீங்க, இல்லாட்டினா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? அவ்வளோ இருக்க நாய்கறியில பிரியாணி சோறு போட்டிருப்பா. என்ன எப்படி உட்கார்ந்து படித்தாலும் மண்டையில் ஒன்றும் ஏற மாட்டேங்குது. ஒரு கொஸ்டின் ஆன்சரை படித்து முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் ஆன்சர் படித்து முடிக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு படித்த கொஸ்டின் ஆன்சர் மறந்து போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? நானும் உட்கார்ந்துருந்து மனப்பாடம் பண்ணிட்டேன், படுத்து கிடந்து மனப்பாடம் பண்ணிட்டேன், மரத்தில் யாரி தொங்கி கிடந்து கூட மனப்பாடம் பண்ணி பார்த்துட்டேன். ஒன்றுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நான் எப்படி 10ஆப்பு பாஸ் பண்ணுவேன்? எவன் இந்த படிப்பு கிடிப்பு பரிச்சை கிரிச்சை இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. அவனை தலையில தொங்க விட்டு உதைக்கணும். இது சரிப்பட்டு வராது, கொஞ்ச நேரம் தூங்குவோம். என்ன ஒருத்தரை நம்மக்கிட்ட ஒப்பிக்க வந்த மாதிரி இல்லை? படித்து முடிச்சாங்களா இல்லையா? எதுக்கும் ஒரு எட்டு என்னன்னு கேட்போம் எல்லாரையும். எப்ப என்ன எல்லாரும் படிச்சீங்களா இல்லையா? படிச்சுக்கிட்டே இருக்கோம் சந்தியா. எப்ப சின்ன பொண்ணு தூங்கிக்கிட்டே இருக்கா? யாரு? சந்தியா நானா? சேச்சே, நான் தூங்கவே இல்லை. எவ பொய் சொல்லாத சின்ன பொண்ணு, நீ தூங்கிக்கிட்டு தானே இருந்த? இல்லை சந்தியா, நான் அப்படியே மனசுக்குள்ளே படித்த கொஸ்டின் எல்லாம் அப்படியே மனசுக்குள்ளே ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். படிச்சதெல்லாம் மறக்காம இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருக்கா மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்க, உனக்கு அதுதான் தூங்குற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே, புக்க மூஞ்சில மூடிட்டு தூங்குன மாதிரிலாம் இருந்தது. ஐயோ இல்லை சந்தியா, உண்மையாவே ரிவைஸ் தான் பண்ணினேன். அப்படியா? சரி, அப்ப நான் கொஸ்டின் கேட்க, நீ என்கிட்ட சொல்லு. ஐயோ சந்தியா வேண்டாம், நான் வந்து ஒரு 10 கொஸ்டின் படிச்சுட்டு 10ஐயும் மொத்தமாக உங்ககிட்ட வந்து ஒப்பிக்கலான்னு இருக்கேன். நீ மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் கொஸ்டின் கேளு, நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவேன் பாரு. அடே அப்பா, சின்ன பொண்ணு பரவாயில்லையே, 10 கொஸ்டின் மனப்பாடம் பண்ணி அழகா ஒப்பிக்கீங்களே. சரி அப்போ நான் சோனிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் நீ சீக்கிரமா 10ஐயும் கொண்டு வந்து என்கிட்ட ஒப்பி. சரி சந்தியா, நீ அங்கே கேளு. என்ன இவ நம்மளை கொத்து விட்டுட்டா? இவ இப்ப நம்மள கொஸ்டின் கேட்கன்னு சொல்லி உயிரெடுப்பாளே. அம்மா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு சோனி மாட்டினா. சோனி கொண்டா, நீ இவ்வளவு நேரம் என்ன படிச்சானா கொஸ்டின் கேட்க சொல்லு பாப்போம். இவ்வளவு நேரம் படிச்சிருப்பல்ல? இப்ப சந்தியா சும்மா இருப்ப, நான் இன்னும் படிச்சு முடிக்கல. படிச்சு முடிச்சப்பறம் நானே வரேன். இப்ப சோனி எவ்வளவு நேரமா படிச்சுக்கிட்டு இருப்பா? நீ என்ன என்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒப்பிக்கல பத்துக்க. நான் ஏன் உன்கிட்ட ஒப்பிக்கணும்? நான் மட்டும் படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். நீ உன் வேலையை பாரு, நீ படி. உனக்கு செமஸ்டர் இருக்குல்ல, நீ எதுக்கு என்ன நோண்டிக்கிட்டு இருக்கா? நீ படிச்சபடி படிக்கலன்னா எந்தாலையும் போய் ஒளி. அம்மா தானே சொன்னா உன்னை எப்படியாயின்னு இந்த வருஷம் பாஸ் ஆக்கணும்னு. என்னை அதனாலதான் கொஸ்டின் கேட்கலாம் சொன்னா. அவளை எப்படியாயின்னு இந்த வருஷம் பாஸ் ஆக்குற வழியை பாரு, கொஞ்சம் அவகிட்ட உட்கார்ந்து சொல்லி கொடுன்னு. அதனாலதான் கேட்கேன். இல்லைன்னா எனக்கு என்ன வேண்டதுல உன்கிட்ட எல்லாம் வந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் கழிச்சு ஒப்பிக்க, கொஞ்ச நேரம் படிக்கிறதுக்கு டைம் கொடு. நீ இப்படியே இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இரு, ஒரு கொஸ்டின் கூட ஒப்பிச்சிடாத. சந்தியா, நான் என்ன ஒப்பிக்கட்டுமா? நீ கொஞ்சம் இருப்பு மாதிரி. உங்ககிட்ட நான் லாஸ்டா கொஸ்டின் கேட்க. இவளை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தேன் ஐயா, ஒன்றும் படிக்க மாட்டா. வேற கடைசியில் எங்க அம்மா என்னைய கொண்டு விடுவா இவ ஃபெயில் ஆனானா. அதனால இவகிட்ட ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டுட்டு வரேன். சரி சந்தியா. இப்போ என்ன சோனி, இப்போ ஒப்பிக்க போறியா இல்லையா? இப்போ அதான் ஒரு 10 நிமிஷம் டைம் கேட்டல.
இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் தருவேன். ஒழுங்கா ஒரு 2 கொஸ்டினாவது ஒப்பிக்கலன்னு வையா, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க. இன்னைக்கு நீ ஒழுங்கா எந்திரிச்சு உட்காரு. ஃபஸ்ட்டு உட்கார்ந்துருந்தா, அப்புறம் லைட்டாக சாஞ்சா, அப்புறம் மெதுவாக காலை நீட்டினா. இப்போ அந்த ஆளை சேரில் படுத்துக்கிட்டா மல்லாக்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆளை தூங்கிடுவா. இவளுக்கு இதே வேலையாக போச்சு. இப்போ சந்தியா கிறுக்கி இடுப்பு வலிக்கல, வேற நான் என்ன பண்ணுறது? அதனால புது வலிக்கு அப்படி மெதுவாக அப்படியே சாஞ்சு சாஞ்சு உட்காருவேன். இப்போ நான் இப்படி உட்கார்றதுனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீ இப்படி உட்கார்ந்து படிச்சேன்னா ஒன்றும் மண்டையிலே ஏறாது. ஆமாம், இவ கண்டுபிடிச்சிட்டா, பெரிய கண்டுபிடிப்பு. அடுத்து சந்தியா நம்மளையும் திட்டுவாளோ, ஏன் மரத்தில் இப்படி குரங்கு கணங்கா படுத்து கிடந்து படிக்கான்னு. நமக்கு இப்படி மல்லாக்க கிடந்தாதான் நல்லா இருக்கும். இங்கே தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழே உட்கார்ந்துலாம் நமக்கு படிக்க வராதுமா. a+b² = a² + b² + 2ab. இவ நம்ம எப்படி உட்கார்ந்தாலும் குறைதான் சொல்லுவா. இனிமே கண்ணை மூடிட்டு ஒருக்கா சொல்லி பார்ப்போம். a+b² = a² + b² + 2ab. இனிமே மறக்க முடியே. என்ன இவா மேக்ஸ் மனப்பாடம் பண்றாளா இல்லைன்னா ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்றாளா? இந்த பக்கம் இருக்கும்போது இது ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, இங்கே போகும்போது ஏன் இது மைனஸ் ஆச்சு? இங்கே வந்தும்போது இங்கே மைனஸ் ஆகுது, இல்லை இந்த பக்கம் போது ப்ளஸ் ஆகுது. இதெல்லாம் ஏன் இப்படி மாறுதுன்னு தெரிய மாட்டேங்க. இது எப்படி நான் ஞாபகம் வைக்கிறது? சோ, இதுக்கு தான் எனக்கு ஆத்திரமாக வருது. யார் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க அவ்வளோ தெரில. எனக்கு இன்னும் இந்த வகுத்தல் கணக்கே ஒழுங்காக போட தெரியாது. இதில் இதெல்லாம் போட்டுக்கிட்டு எரிச்சலாக வருது. இதெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணியது? பியாசாட்டிக்கு இந்த தடவை பறிச்சுக்கு பிட்டுக்கிட்டு ஏதாவது அடிச்சு எடுத்துகிட்டு போயிருவோமா? சின்ன பொண்ணு, சொல்லி சந்தியா. நீ ஃபார்முலாவா படிச்சுட்டு இருக்கா? ஐயோ சந்தியா, நம்ம படப்படம் பண்ணதை கண்டுக்கிட்டா போல இருக்க. இப்போ இவட்ட என்ன சொல்லி சமாளிக்க? ஆமாம் சந்தியா, ஃபார்முலா தான் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்க. எனக்கு இது மறந்து போகுது. ஓ அப்படியா, சரி. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணு. நீ எதுவும் ஆன்சரே ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுறியோன்னு நான் கொஞ்சம் பயந்துட்டேன், அதான் கேட்டேன். யாராவது மேக்ஸை போய் மனப்பாடம் பண்ணுவாங்களா? நான் ஃபார்முலாவை தான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை சந்தியா. நான் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு மேக்ஸில் வந்து நானே போட்டு பார்ப்பேன் பார்த்துக்க. நிறைய முறை போட்டு பார்த்து நோட்டே எனக்கு ஃபுல்லாகவே காலி ஆயிரும்னா பார்த்துக்கேன். ஏன் சின்ன பொண்ணு, நீ என்னை மாதிரி தப்பா போடுவியோ? சோனி இல்லை, அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, நீ எல்லாத்தையும் ஜஸ்ட் பாஸ் தான் அவன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், உனக்கு இந்த மாதிரி தப்பான வதந்தியெல்லாம் பரப்புறது யாரு? வேற யாரு? உங்க கிளாஸ் கோமதி தான். அவ தான் ஒரு தடவை சொன்னா, உன்கிட்ட என் மார்க் எத்தனைன்னு கேட்டதுக்கு நீ 100க்கு 100ன்னா, அந்த பிள்ளைகிட்ட கேட்டா ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லிச்சு. நீ ஒருவேளை எங்ககிட்ட போய் சொல்றியோன்னு நினைச்சோம். நீ ஒரு நாளும் உன் மார்க் எங்ககிட்ட சொல்லவே மாட்டியே. நீயும் பேப்பரை காட்டுன்னா ஒரு நாளும் காட்ட மாட்டா. அதெல்லாம் மார்க்லாம் நான் காமிச்சேன்னா அப்புறம் எனக்கு கண்ணு பட்டுரும், அதனால தான் நான் காமிக்க மாட்டேன். ஆமா, பொல்லாத கண்ணு பட போகுது கண்ணு. போலா, நீ எனக்கு என்னமோ ஜஸ்ட் பாஸ் தான் அவன்னு நினைக்கேன். நீ எங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு திரியா. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் சூப்பராக படிப்பேன். எங்கள் கிளாஸ்லேயே நான் தான் 2nd ரேங்கு 3rd ரேங்க் வரைக்கும் எடுப்பேன் தெரியுமா? 5th ரேங்க் உள்ளே தான் நான் எப்பயும் இருப்பேன். அப்படியா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ லாஸ்ட் ரேங்க் 5க்குள்ள தான் இருப்பேன்னு கேள்விப்பட்டேன். இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். என்னை படிக்கவான்னு கூப்பிட்டுட்டு ஜோனி என்னை இப்படி இன்சல்ட் பண்ணுற பத்தியா? சின்ன பொண்ணு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இந்த தடவை எக்ஸாம் முடிஞ்சு பேப்பர் வரும்ல, அப்போ இவ கையில் மூஞ்சில காமிச்சு அவன் மூஞ்சில கரிய பூசு. ஐயோ, பேப்பரை கொண்டு காட்டினா நான் மாட்டிப்பேனே. நம்ம 8வது படிக்க வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தோம், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ரேங்க் வாங்கணும். அதே மாதிரி இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு நம்மகிட்ட. நம்ம 9th 10th போன அப்புறமா நமக்கு அழுதியாயிட்டோன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். நான் என்ன பண்ணுறது? சப்ஜெக்ட்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, மண்டையில் ஒன்றும் ஆரம்பிடுது, படித்ததெல்லாம் மறந்துடுது, நிறைய இருக்குது, எரிச்சலாக வருது, படிக்கவே தோண மாட்டேங்குது. இப்போ இந்த தடவை கொண்டு போய் மார்க் இவ்வளோ காட்டினா இவ்வளோ நம்ம மூஞ்சிலெல்லாம் கரிய பூசிடுவாள்வே. சேச்சே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உண்மையே மறைக்கப்படாது. சரி, இந்த தடவை எப்படின்னா படித்து நல்ல மார்க் வாங்கி இவ்வளோ மார்க்கை கொண்டு காட்டிடணும். என்ன சின்ன பொண்ணு, என்னமோ யோசிச்சிட்டே அடக்கா? இல்லை சந்தியா, பேப்பரை வீட்டுக்கு தந்து விடுவாங்களா என்னன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் வருத்தப்படாத சின்ன பொண்ணு. இன்டர்வல் டைமில் நான் வாரேன், உனக்கு பேப்பர் தரேன் இன்னைக்கு சொல்லு. என்கிட்ட பேப்பர் அப்போ கொண்டு வந்து காட்டு, நானும் பார்க்கவோ மார்க் என்னன்னு. சரி, கண்டிப்பாக காட்டுறேன். சின்ன பொண்ணு, மேக்ஸ்லலாம் உனக்கு டவுட் இருந்தேன்னா என்கிட்ட கேளு, என்ன நான் உனக்கு சம்மெல்லாம் சொல்லி தரேன் ஈஸியாக. அதுவும் 10th மேக்ஸ்லாம் செம்ம ஈஸியாக இருக்கும், நான் உனக்கு சொல்லி தரேன். சரி சந்தியா, நான் உங்ககிட்ட அப்புறம் கேட்க எனக்கு சொல்லிதா? கண்டிப்பாக. எனக்கு செமஸ்டர் நாளையோட முடிஞ்சிடும், முடிஞ்ச அப்புறம் நான் உனக்கு சொல்லி தரேன். சரி சந்தியா, ஆனால் எனக்கு இப்போ பசிக்க மாதிரி இருக்கு, சாப்பிட்டுட்டு படிப்போமா? ஆமாவே, எனக்கும் பசிக்க மாதிரி இருக்கு. இப்போ சந்தியா சாப்பிட்டுட்டு படிப்போமாவே? இப்போ சோனி, அம்மா இன்னைக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் செய்யல. உமாக்கா வீட்டில் இன்னைக்கு என்னமோ விருந்தான். அவிய தம்பிக்கு கல்யாணம் வந்து டவுசர் பண்ணி இருக்கார்ல, அவருக்கு கல்யாணம் ஆகி ஏதோ பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கிறாராம். அவருக்கு விருந்துன்னு சொன்னாவ, அதனால அங்கே தான் வந்து சாப்பிட சொன்னாவ. அட வாளு, செருப்பு பிஞ்சிரும்பத்துக்கு உனக்கு. இல்லப்பா சந்தியா, உன் பின்னாடியும் கொஞ்ச நாள் இருந்தாலும் சுத்திக்கிட்டு இருந்தாருல, அதான் சொன்னேன். சிப்ப
அட ஆளு செருப்பு பிஞ்சிரும்பத்துக்கு உனக்கு. இல்லப்பா சந்தியா, உன் பின்னாடியும் கொஞ்ச நாள் இருந்தாலும் சுத்திக்கிட்டு இருந்தாருல, அதான் சொன்னேன். சிப்ப அந்த ஆளுலாம் ஒன்றும் என் ஆளு கிடையாது. என்ன அந்த கிழட்டு பயலெல்லாம் என் கூட சேர்த்து வச்சு பேசாத, சொல்லிட்டேன் அம்மா. பஸ் ஸ்டாண்டில் உனக்கே தவமா தவம் கிடந்து காத்து கிடப்பாரவ, அவரை பத்தி இப்படி சொல்லிட்டா. சரி வா, நம்ம போயிட்டு அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். உன் ஆளோட ஆள் எப்படி இருக்குன்னு பார்க்காண்டாமா. சி போனாயே, நான் இனிமே அங்கே வர முடியேன். அம்மா சாப்பிட அங்கே தான் வர சொன்னா, இனிமே நான் வரைய முடியேன்னு நீ இப்படி சொல்லிட்டல, இனிமே நான் அங்கே வர முடியேன் பேரு. சரி சரி சந்தியா, ரொம்ப ஓவரா பண்ணாத. வாத போயிட்டு வந்துருவோம். இனிமே சாப்பிட்டுட்டு வந்து படிக்கலாம். போர் அடிக்குது, எவ்வளவு நேரம் தான் படிச்சுட்டு இருக்குது. ஆமா ஆமா, அங்க பிரியாணி செய்வாவ, நம்ம போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையா வந்து படிப்போம். நீங்களாம் வேணா போங்க, நான் வரல. ஏன் சந்தியா, உன் ஆளோட ஆளை பார்க்க விருப்பம் இல்லையோ? எப்ப சோனி, நீ ரொம்ப ஓவரா போற பத்துக்க. சரி அப்புறம் எதுக்கு நீ வர மாட்டேங்க? அம்மா காலையில சொல்லும்போது சரி நாங்க வாரன்னு தானே சொன்னா. நான் அப்ப ஒண்ணுமே நினைக்கல. நீ என்னன்னா இப்ப இப்படிலாம் சொல்றா, வேற எப்படி எனக்கு அங்க வர தோணும்? சரி சரி, நான் இனிமே எதுவும் சொல்ல மாட்டேன். வா போயிட்டு வந்துருவோம். ஆமாப்பா சந்தியா, வாத. நாங்க மட்டும் போனா நல்லா இருக்காது, நீ வந்தா நல்லா ஜாலியா இருக்கும். அப்படியே 4 பேரும் போயிட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையா வருவோம். இங்க பாரு பூமாரி, நீங்கள் எல்லாம் வற்புறுத்தி கூப்பிடுறதுனாலதான் வாரேன். நான் ஒன்றும் யாரையும் பார்க்கையும் வரல, எதுவும் வரல, சொல்லிட்டேன் அம்மா. இந்த சோனி என்ன இருக்கா அந்த மாதிரி என்னைய கிண்டல் பண்ணான்னு அப்புறம் நான் கடுப்பாயிருவேன். சரி சரி, சோனி என்ன அப்படி சொல்ல மாட்டான். வா வா வாங்க எல்லாம் போலாம். சரி அப்ப வாங்க போலாம். இன்னைக்கு மழை வருமோடே, மழை வர்ற மாதிரி கொஞ்சம் இருட்டிக்கிட்டு இருந்தாப்புல இருக்குல்ல. ஆமா ஆமா, உமா இன்னைக்கு உமா தம்பிக்கு விருந்து வைக்கல, அதனால மழை வருமோ என்னமோ. அது சரிதான், உமா விருந்து வைக்கானதான் வரண பகவானுக்கே பொறுக்கல போல இருக்கு, அதனாலதான் மழை வர்ற மாதிரி இருக்கு. அரிசி வந்துட்ட மாதிரி தான் இருக்கு. போதும், வேக்காடு இவ்வளவு தூரம் வந்தாலே. பெரிய பொண்ணு, அரிசி வந்துட்டா இல்லையா? அடுத்த வேலையை சீக்கிரம் பார்க்காண்டாமா, நேரம் என்ன ஆகுது? இருளா குந்தாணி, அரிசி வெந்துச்சா வேவலியான்னு பார்க்காண்டாமா. நீ போய் அங்க லெச்சு சரசெல்லாம் அந்த வெங்காயம் தக்காளிலாம் வெட்டிட்டாவளா என்னன்னு போய் பார்த்துட்டு ஓடு. ஐயோ, நான் அங்க போக முடியப்பா. அங்க போனா வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்மள வெட்ட விட்டுருவாவ, அவியலே வெட்டி வைக்கட்டும். நான் இங்க நின்று வேலையை பார்த்துக்கிட்டேன். தெரியும்லா, அதுக்குதான் அப்பத்துல இருந்து போனாலும் போகாம இங்கே நின்று வரவு தள்ளி விட்டுட்டு இருக்கும்போதே நான் நினைச்சேன். பெரிய பொண்ணு, அதெல்லாம் சரசக்கா லட்சுமி அக்காவும் எல்லாமே பார்த்துக்கிடுவாவ. அது சரி, அவைய பார்த்துக்கிடுவாவன்னு நீங்க சும்மா நின்றுகிட்டு இருக்கா. விருந்து யாருக்கு? ஓன் தம்பிக்கு தானே. நீ தான் கிடந்து அவ்வளவும் செய்யணும், நாங்கள் போய் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம், நீ பார்த்துக்கிட்டு இருப்பியோ? பெரிய பொண்ணு, நான் செஞ்ச வாயில வைக்க ஆகாதுல, அதனாலதான் நான் செய்யாம ஒன்னையே செய்ய சொல்லியிருக்கேன். நீ கொஞ்சம் இந்த பிரியாணி மட்டும் நல்லா செய்ய கத்துக்கிட்டு இருக்கா. எங்கனாலும் கல்யாண வீட்டுக்குலாம் உன்னையே செய்ய விட்டுறலாம் போல இருக்கு. மற்ற சமையல்லாம் நீ எப்படி செய்வி என்னமோ, இது மட்டும் நல்லா செய்யா. அதனாலதான் வாங்க பொறுப்புல எல்லாத்தையும் விட்டுட்டேன். சமைக்க கல்லப்பட்டுக்கிட்டு என் தலையில கட்டிக்கிட்டு இதுக்கு ஒரு சாக்கு என்ன? சரி சரி பெரிய பொண்ணு, அதை விடு. சரி, இதை வடிக்கணும்ல, வடிச்சிட்டு தானே அடுத்து இன்னொரு அண்டாவை வச்சு நம்ம தாளிச்சு எல்லாத்தையும் இது பண்ணணும். நான் போயிட்டு வெங்காயம் தக்காளி போய் வாங்கிட்டு வரட்டுமா? நீ இந்த வேலையை பாக்கியா? இந்த அண்டாவை இறக்க மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போ. சரி. உமா, அந்த சாலை கொஞ்சம் கொடு. யானா? அடுப்புல இருந்து அண்டாவை இறக்கண்டாமா, கொண்டாத. பெரிய பொண்ணு, நீ என் உயிரை வேணாலும் கேளு தாரேன், இந்த சாலை மட்டும் நான் தர மாட்டேன். ஆமா, இவ பெரிய வானங்காத்த பெருமாள், இந்த சாலை தரமுண்டா. சாலை இல்லைன்னா இவளுக்கு உயிர் போயிடும். சரி, உன் பக்கத்துல ஒரு சிவப்பு கலர் கறி துணி கிடக்கு, அந்த கறி துணி எடு, இறக்க கொண்டவ. நான் கறி துணி அடுப்பாங்கரையில இருந்து எடுத்துட்டு வரலையே, இங்க எப்படி கறி துணி வந்துச்சு? சரி, எடுத்து யூஸ் பண்ணுவோம். யார் துணியா இருந்தா நமக்கு என்ன? இந்தா பெரிய பொண்ணு கறி துணி. என்ன கறி துணி ரொம்ப சின்னதா இருக்கு, அண்டாவை பிடிக்க கூட எட்டாது போல இருக்க. எல்லாம் பியாதில போவாளுவளா, இறக்கி விடுங்களா. தலைவியில தொங்க முடியாளுவளா, அடுப்புக்குள்ள போட்டுருவாளுவ போல இருக்கே. ஐயோ, எங்க மைனி? ஐயோ, நான் கூட கறி துணின்லாம் நினைச்சு பிடிச்சேன். என்னது இது? எல்லாம் பியாதில போவ இறக்கி விடலாம். எத்தனை நாளா கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாலும் தெரியல, என்ன இப்படி தலைவியில அடுப்புக்குள்ள தொங்க விடணும்னு. விருந்துன்னு சொல்லிட்டு எனக்கு பாடையை கட்டிடுவாளோ போல இருக்கே. ஐயோ பெரிய பொண்ணு, அது உங்க மைனி, இறக்கி விடு. நான் கூட கறி துணின்னு தான் நினைச்சிட்டேன். நினைப்பிய நீங்க நினைக்காண்டிய. மைனி, நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? நீங்க அப்பயே வந்திருக்க வேண்டியது தானே. அங்க லட்சுமி அக்கா சரசக்காலாம் அங்க கடந்து வெங்காயம் வெட்டிட்டு அடக்காவ. நீங்க லாஸ்டா சும்மா விருந்துக்கு எட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களோ? எனக்கு மாடு கீடுன்னு அவ்வளவும் கிடக்கு, நான் அதெல்லாம் பார்க்காண்டாமா. உன்னை மாதிரி நான் என்ன ஊர் ஜவாரியா? நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும். சரி, கையை கொடுங்க. வேற வரவுன்னு நினைச்சு உமா அடுப்புக்குள்ள தள்ளிட போறா. அவளே சும்மா வரவெல்லாம் உள்ள தள்ளி விடுறதுலே இருக்கா. வேற உங்களையும் ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா உள்ள தள்ளி விட்டு கொளுத்தி விட்டுருவா. பியாதியில போவாளுவ, செஞ்சாலும் செய்வாளுவ. இவ்வளோ பக்கத்திலே வரக்கூடாதம்மா. நான் பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டிலேயே கிடந்திருக்கணும். இவ்வளோ விருந்து வைக்காளுவேனே, சரி ஒரு எட்டி பார்த்துட்டு போவோமே, மாப்பிளவையே வந்துட்டானான்னு பார்க்கலாமன்னு வந்தேன்னா இவ்வளோ என்ன பாடுபடுத்தியாளுவே. பத்ராலியக்கோ, வீட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்காவ லட்சுமி அக்கா சரசக்கெல்லாம், அங்க போங்க. போறேலா, உங்களோ கூடலாம் மனசு நிற்காவுமா?
மைனியே அங்கேயும் போய் தக்காளி பக்கத்துல எங்கேயும் போய் நின்றாதீங்க. வேற உருண்டு போய் தக்காளி என்ன கிடக்குன்னு பிடிச்சி கட் பண்ணிட போறாவ. போங்களா இளவு எடுத்தவள்வளா. நான் கரெக்டா தானே சொன்னேன் உமா, எதுக்கு இப்படி திட்டிட்டு போகுது எங்க மைனி? சரி அரிய எப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு அடப்பாவா, நம்ம இதை இறக்கும். என் வீட்டுலலாம் அவளாம் அடங்கே உண்டா, உங்க வீட்டிலே தேவலாம். இன்னைக்கு எனக்கு முன்னாடி நீங்க 2 வந்துட்டீங்களாக்கும். வாங்கக்கா, வேற வீட்டுல இருந்து என்ன பண்ணியது, அதான் வந்துட்டேன். வீட்டுல இருந்தா வயிற்றுச்சல் தான். ஆமா உன் வீட்டுல இன்னைக்கு என்னமோ விருந்துன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீ இங்க இருக்கா? உன் மருமவா தம்பி பொண்டாட்டியும் தம்பிக்கும் விருந்து வைக்கலாமே, நீ அங்க போலையா? அவ கூட்டாளி வரலாம் அங்கனதான் கிடந்து தக்காளி வெங்காயம் வெட்டிக்கிட்டு சோறு கொஞ்சிட்டு அடக்காளுவே. நீ அங்கே இல்லாம இங்கே வந்து கிடந்தா என்ன அர்த்தம்? ஆமா அவ வைப்பா அவ வைக்காண்டா. அவ தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் கூட்டு விருந்தும் வைப்பா, எல்லாம் வைப்பா. யாம் அவளுக்கு ஒரு வயசு சோறு போடாண்டா, வந்தா வீட்டுக்கு வந்தவளுக்கு உள்ள வான்னு கூட சொல்லாண்டா. அவ காசு பணம் இல்லாம கஷ்டப்படும் போதும் ஒரு நாதியும் உதவாது. இப்ப இவ தம்பிக்குன்னா மட்டும் எல்லாம் செய்வா. எச்சி கையில காக்கா கூட வரட்டாண்டா. இவன் இன்னைக்கு அவ தம்பி பொண்டாட்டி வாராண்டா மினுக்கதான் செய்யா. காலையிலே என் முவங்கிட்ட காசு கிசெல்லாம் வாங்கிக்கிட்டு காலையிலே பஜாருக்கு போய் சாமாங்குமா கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டா. நான் தான் இதுக்கு மேல அங்கே இருக்கக்கூடாதுன்னு நான் தான் எந்திரிச்சு அப்படியே எங்கே வந்துட்டேன். என் முவளுக்கு இப்படி ஒரு நாளாவது இவ கறி எடுத்து செஞ்சிருப்பாளாக்கும். சரிக்க விடுங்க, வருத்தப்படாதீங்க. அவ எல்லார் வீட்லயும் வீடு வீடா கறி வாங்கிக்கிட்டு திரிவா. அவளே இன்னைக்கு விருந்து வைக்கான்னா அதுவே பெரிய அதிசயம் தான். அதனாலதான் மழை வரப்போதோ என்னமோ தெரியல, வானம் வேற இருட்டிக்கிட்டே இருக்கு. மழை வந்தாலும் வரும் பாருங்க இன்னைக்கு. ஆமா வந்தாலும் ஆச்சரியப்படி இருக்குல்ல. எல்லாம் ஏதாவது கொடுங்க, நானும் வெட்டியேன், சும்மா தானே இருக்கேன். வேண்டாக்கோ பரவாயில்ல இருக்கட்டும், நாங்களே வெட்டிக்கிடியோம், இன்னும் கொஞ்சம் தானே. பற்றாளியக்கோ நானும் அப்பத்துல இருந்து கேட்டு பார்த்துட்டேன், எனக்கும் தரைய முடிங்கவ. சும்மா இரு, நீ ஒன்னும் வெட்டாண்டா, நீ சும்மா இருந்தாலே போதும் இப்படியே உட்கார வச்சிருக்காவ. ஆமா நீ மாசமா இருக்கவா, உன்னைய போட்டு எப்படி வேலை வாங்குதுன்னு பார்த்துருப்பாவ. ஆமா பத்ராளியக்கோ, நாங்களே அவ சும்மா வீட்டுல கிடக்கால, சரி பொழுது போகுமானதான் இங்க வந்து சும்மா உட்காருன்னு வச்சிருக்கோம். அவன் என்னன்னா இங்க வந்து வேலை செய்யுங்க. எக்கோ வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிட்டீங்களா? கொண்டாங்க, வெட்டின வரைக்கும் போதும், போய் வேலையை ஆரம்பிக்கும். வெட்டியாச்சுல உமா, இந்த வந்து எடுத்துட்டு போ. கொண்டாங்க, பெரிய பொண்ணு கேட்டுட்டே இடக்கா. இந்தெல்லாம் எடுத்துட்டு போ. உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் எப்ப வராவலாம்? அதுவும் எப்ப வருதுவளோ, நம்ம சீக்கிரமா வேலையை முடிக்கணும். மேகத்தை பார்த்தீங்களா இல்லையா, மழை வர்ற மாதிரி இருக்கு. அதனால சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு அதுவும் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம தின்ற வேண்டியதுதான் பிரியாணியை. ஐயா என்ன இப்பதான் சோத்துக்கு அண்டாவே அடுப்புல வச்சிருக்காவ போல இருக்கு. எப்ப பிரியாணி செஞ்சு நமக்கு சோறு தருவாவ? ஐயோ நமக்கு வேற பசிக்க ஆரம்பிச்சுட்ட. என்னத்தே இப்பதான் பிரியாணி செய்றீங்களா? எப்படி என்ன 1 மணி நேரம் ஆயிரும். அப்பா இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா பிரியாணி செய்ய? எங்களுக்கு வேற பசிக்க ஆரம்பிச்சுட்ட. இன்னும் மாப்பிளையும் பொண்ணு வரலையோ? ஆமா அவியெல்லாம் வந்திருப்பவ, நீங்க எல்லாம் ரெடி பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சிட்டுல நாங்க வந்தோம். அவியல்வ வர நேரமாவுமா இருக்கும், இன்னும் உமா ஒன்னும் சொல்லலையே. வாங்க பிள்ளைகளா, இனிமேதான் பிரியாணி செய்ய ஆரம்பிக்க போறீங்களோ? ஆமா வாங்க, நீங்களும் வாங்க, ஒவ்வொன்றா எடுத்து தாங்க, உள்ள போட்டு சீக்கிரமா வதக்கி வியாப விடுவோம். கறி வந்துட்டுன்னா அப்புறம் சாப்பாடை போட்டு மேல தம் பண்ணி விட்டுற வேண்டியதுதான், வேலை முடிஞ்சது. ஆமா உமா கொண்டா முத அந்த வெங்காயம் இந்த களிய. ஜாலி, பெரிய பொண்ணத்தை பிரியாணி செய்ய போறாவே, அது செஞ்சா சூப்பரா இருக்கும். ஆமா இதுக்கு முன்னாடி நமக்கு தோட்டத்துல கூட ஒரு காட்சி செஞ்சு தந்தவளா, சூப்பரா இருந்தது. லட்சுமி, இந்த பெரிய பொண்ணை நம்பி நீ பிரியாணி செய்ய விட்டுருக்கிய, அவ ஒழுங்கா செய்வாளாக்கும். அவ எப்பயும் கிறுக்குத்தனமா என்னமையாவது பண்ற மாதிரி பண்ணி வச்சு ஒருத்தரையும் திங்க விடாம பண்ணிட போறா. அவளை நம்பி விட்டுட்டு நீங்கள் வந்து அசால்ட்டா உட்கார்ந்துருக்கிய, எனக்கு ஒன்றும் புரியல. எக்கோ அவ பிரியாணி கொஞ்சம் நல்லா செய்வாக்கோ, தைரியமா அவளை நம்பி விடலாம். வேற ஏதாவது செய்ய சொல்லணும்னா தான் அவளை நினைச்சு கொஞ்சம் பயப்படணும். இது எங்க இருந்து கத்துக்கிட்டாலும் தெரியல, நல்லா செய்வா பார்த்துக்கிடுங்க. ஆமாக்கோ, ஒருக்கா லட்சுமி அக்கா தோட்டத்துல எல்லாம் போட்டு செஞ்சால நல்லா இருந்ததுக்கோ. எதை கத்துக்கிட்டாலும் இல்லையோ இந்த ஒண்ணு நல்லா கத்துக்கிட்டு இருக்கா. அதனாலதான் தைரியமா அவட்ட விட்டுட்டு நாங்க வேணா வெங்காயம் தக்காளி வெட்டி தரணும் இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டோம். ஆமா அவங்களோடய நல்லா முன்னாடி நின்று செய்ய அழுவ 2 பேரும். சரி இன்னைக்காவது உருப்படி ஏதாவது ஒரு வேலையை செய்யட்டும் அப்படின்னு நாங்க உட்கார்ந்தாச்சு. அதிசயம்தான் போங்க. ஏக்கோ யாராவது நியூஸ் பத்தியலா? இன்னைக்கு மழை வரும்னு ஏதாவது போட்டானா? எங்க வீட்டுல ஒரே சீரியல் தான், வேற எந்த இதுவும் கிடையாது. எங்க மாமனார் எப்பனா நியூஸ் பார்ப்பாரு, எங்க மாமியார் பார்க்க கூடாது, அது வெளியே போங்க நான் சீரியலை பார்க்கணுங்க. அதனால அவர் அப்படியே டீ கடை நேருக்கு போயிடுவாரு. எங்க வீட்டுல நியூஸ் படிய வழக்கமே இல்லை அதனால. ஆமா நானும் தோட்டத்துக்கு ஆடுவேன்னு இப்படி போயிருவேன், நானே எதுவும் பார்க்கலையே. நான் பார்த்தேன் நினைச்சாச்சு. என்ன இல்லக்கோ நியூஸ்ல மழைகளை வரணும் ஏதாவது போட்டானா என்னன்னு தான் கேட்கேன். மழையா? மழை சென்னையில தானே மழை வரணும்னு சொல்லி போட்டிருந்தான். என்னமோ சென்னை காஞ்சிபுரம் இந்த மாதிரி என்னமோ போட்டிருந்தான், அங்கதான் மழை வரணும்னு சொல்லி போட்டிருந்தான். அப்படி எதுக்கு நமக்கு கூறாப்பவே கிடக்கு மழை வர மாதிரி? ஐயா ஆமா நல்லா இருட்டிக்கிட்டு வருதே, மழை வந்துச்சுன்னா அந்த பிரியாணி என்ன நீ செஞ்சு முடிக்க? இவ்வளோ செஞ்சு முடிக்கிற வரைக்குமாவது மழை வர மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். நான் இந்த பிரியாணியை நம்பி தான் பிள்ளைகளுக்கு சோறு கறின்னு ஒன்றும் வைக்கல. ஆமலை சரசு நானும் எதுவுமே செய்யல. சரி இங்கே தான் செய்யாம இதை பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிடலான்னு, லீவில் வீட்டில் தானே கிடக்காளுதான் தின்னுட்டு போறாளுவன்னு. இதை செஞ்சு முடிக்க வரைக்குமாவது மழை வராமல் இருக்கணும். உமா விருந்து பொடியானதுன்னா இப்படி மழை வருது, வேற ஒன்றும் இல்லை.
நாங்களும் இதை தாக்க இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், நீங்களும் அதையே சொல்றீங்க கரெக்டா.